அப்புறம் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்போது அரசியல் மாற்றங்கள் என்பது மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் அதிமுகவில் மிக முக்கிய நபராகவும் அதே போன்று முன்னாள் அமைச்சராகவும் என்ற நிலவரவில் அதிமுகவிலிருந்து விலகுவதாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருக்கிற இடத்தில் அதிமுக விலகுவதாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது அடுத்த கட்ட நகர் என்று திமுக இணை இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நிலப்பரப்பை பொறுத்தவரையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக முக்கிய நபராக பார்க்கப்பட்டு வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக முக்கிய அரசியல் முகமாகவும் முன்னாள் அமைச்சராகவும் விளங்கியவர். கடந்த 2026 அதாவது இந்த மாதம் தற்போது இந்த ஆண்டு இன்று நடக்கக்கூடிய திமுகவுடைய மாநாட்டில் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுக இணை இருக்கிறதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றிய நிலப்பரப்பில் அப்போது மிக முக்கியமாக அதிமுகவில் பல்வேறு பிரச்சனை ஏற்பட்ட போது அப்போ வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த வீரமணியுடன் அவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தொடர்ந்து அவர் அதிமுகவில் ஓரக்கட்டப்படுவதாக சொல்லப்பட்டு வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் பட்டுப்படாமல் அதிமுகவில் செயல்பட்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் மீது பண மோசடி குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைப்புக்கு பிறகு மீண்டும் அதிமுகவிலிருந்து அவர் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து தம்மை அதிமுகவில் ஓரங்கட்டப்படுவதாகவும் தமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று நடக்கக்கூடிய திமுகவினுடைய மாநாட்டில் ஜோலார்பேட்டையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுக இணை இருக்கிறார். இந்த நிலையில்தான் அரசியல் நிகழ்வில் இது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பலர் வெளியேறி வரக்கூடிய நிலையில் குறிப்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்தினம் திமுக இணைந்தார். அதே போன்று அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த வைத்திலிங்கமும் திமுக இணைந்து பணியாற்றி வருகிறார். இப்படியாக அடுத்தடுத்து முக்கிய நபர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட அனைவரும் திமுக இணைந்து வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சராக இருந்த நிலப்பரப்பில் திமுக இணைய இருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இது அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்று சொல்லப்படுகிறது, அவருடைய கருத்துக்கள் என்ன என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அபிரகாம்.